ஒரு நிமிட கதை. அப்பா, எங்க ஸ்கூல்ல எல்லோரையும் கொடைக்கானலுக்கு டூர் கூட்டிட்டு போறாங்களாம். 2 நாள். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்ல பர்மிஷன் வாங்கிட்டு வந்து பேர் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. நிறைய பஸ்ல கூட்டமா போறோம். ஜன்னலோர சீட்ல யார் உட்கார்றதுன்னு இப்பவே எங்களுக்குள்ள போட்டி. நானும் போகட்டுமா? மாலையில் பள்ளியிலிருந்து திரும்பிய மகன் கேட்டான். ஏதோ ஆபீஸ் கணக்கை பார்த்து அது டேலி ஆகாத எரிச்சலில் இருந்த அப்பா, அதெல்லாம் போக கூடாது கண்ணா, உனக்கு 8 வயசுதான் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தா நீ வாழ்த்தனம் பண்ணுவ. டீச்சர்ஸுக்கும் உங்களை மேய்க்க டைம் இருக்காது. கொடைக்கானல் எல்லாம் ரிஸ்கான மலை பிரதேசம். வேணும்னா ஒண்ணு செய்யலாம். நான், நீ, அம்மா எல்லோரும் சேர்ந்து அப்புறமா தனியா போயிட்டு வரலாம் என்று சமாதானப்படுத்தி அனுப்பினார். பையனின் முகம் வாடிவிட்டது. அன்று இரவிலிருந்தே அவன் அடிக்கடி பூஜை அறைக்கு போவதும் கைகளை குவித்தபடி ஏதோ வேண்டிவிட்டு திரும்புவதுமாக இருந்தான். 2-3 நாட்கள் பார்த்த அப்பாவுக்கு சங்கடமாகி விட்டது. நம்ம மனசை மாத்தணும்னு தான் பையன் கடவுள் கிட்ட வேண்டாம் போல என நினைத்தார். அன்று இரவு சாப்பிடும்போது பையனுக்கு கனிவாக பர்மிஷன் கொடுத்தார். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வர்றாங்கன்னு சொல்ற, நீயும் போறதுன்னா போ, ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும். போங்க டேடி, நீங்க லேட்டா பர்மிஷன் கொடுத்திருக்கீங்க என்றான் பையன். அப்பா குழப்பத்தோடு அவனை பார்த்து, என்ன சொல்ற என்றார். டூர் கிளம்புற வாரத்துல செம்மத்தியா மழை பெய்யணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எப்படியும் மழை வந்து டூரே கேன்சல் ஆகிடுமே என்றான் பையன். குழந்தைகளின் நம்பிக்கை உலகம் பெரியவர்களின் கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.